வணக்கம் திரு நாஞ்சில் சம்பத். தற்போது ஜல்லிக்கட்டு தடையை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மறு சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மறு சீராய்வு ஜல்லிக்கட்டு குறித்து தமிழக அரசு தாக்கல் செய்த மறு சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்காதது குறித்து மிகுந்த கவலையும் அதிர்ச்சியும் நாங்கள் அடைகின்றோம். தமிழ் கலாச்சாரத்தினுடைய குணத்தையும் மனத்தையும் தெரிந்து கொள்ளாதவன் வாசலில் போய் நாம் நீதி கேட்டது தவறோ என்று நான் நினைத்து கவலைப்படுகின்றேன். ஏற்கனவே கம்ப்யூட்டரிலே ஜல்லிக்கட்டை விளையாடக்கூடாதா என்று கேட்ட நீதிபதிகள் இருக்கிற ஆசனம் அந்த ஆசனம். ஆகவே அட்டைகளிடத்திலே இரத்ததாரத்தை எதிர்பார்த்தது தப்பாகி போய்விட்டது. இந்தியா could not be considered as a nation. இந்தியா ஒரு நாடல்ல, இது இணைக்கப்பட்ட துணைக்கண்டம் என்று திராவிட இயக்கத்தினுடைய மூல தலைவர்கள் சொன்னதை இன்றைக்கு அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தான் இதை விளையாடுவதற்கும் நம்முடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்கும் மாற்று வழியை யோசிப்பதற்கு தமிழர்களின் தோளின் மீது இன்றைக்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை யார் செய்ய போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய மறுசீராய்வு, உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடுத்த மறுசீராய்வு மனுவை தள்ளுபடி செய்ததன் மூலம் தமிழர்களின் மீது இன்னொரு போரை அவர்கள் தொடுத்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். திரு நாஞ்சில் சம்பத், தற்போது தமிழக அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கையா இந்த விவகாரத்தில் எப்படி இருக்கும், இது குறித்து சொல்லுங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தமோ ஏதாவது தீர்மானம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை விளையாடுவதற்கான அனுமதியை பெறுவதற்கான ஆக்கப்பூர்வமாக யோசிக்க வேண்டியதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை.